வெல்கம் டு மினி ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா வெர்ஜின் ரிவர் சீசன் 2 அல்ல 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். 4th எபிசோட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இனிதான் எல்லாமே ட்விஸ்டா நடந்துட்டு இருக்கும். அதனால இனி வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம். கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஜாக் வந்து வெர்ஜின் ரிவர்ல ஒரு குட்டி ரிவர் இருக்கு, அதுல வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மெல் வந்து ஜாக்கிங் போயிட்டு இருக்கா. அப்ப வந்து அவ கேக்குறா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, எனக்கும் கத்து தரீங்களா அப்படின்னு கேக்குறா. மெல் கேக்குறா. உடனே சரி நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிஞ்சிட்டு எந்த மீனுமே மாட்டல. அதனால அவங்க வந்து போயிடுறாங்க ரிவரை விட்டு. அப்ப மெல் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடா. ஜாக் வந்து எங்க போறாங்கன்னா ஷர்மியோட வீட்டுக்கு போறாங்க. எதுக்குன்னா அவளுக்கு வந்து இப்போ பிரெக்னண்டா இருக்கனால ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கும்ல. சோ அதனால அவளுக்கு அவ விரும்புறது எல்லாமே வாங்கி கொடுக்கறதுக்காக அங்க வந்து போயிருக்காங்க. எல்லாமே வாங்கி கொடுக்குறா. இந்தாங்க உனக்கு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது வாங்கிட்டு வந்திருக்கேன், இது வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மி கிட்ட சொல்றான். ஜாக் சொல்றாங்க. உடனே ஷர்மி சொல்றா, அதெல்லாம் எனக்கு இருக்கட்டும், ஆனா நீங்க வந்து என்னோட ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்க, நைட்டு என்னோட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே ஜாக் சொல்றான், முடியாது, நாளா இருக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே இவளுக்கு செம்ம கோவம் வந்துட்டு இவ சொல்றா, நீ வந்து மெல் கூட மட்டும்தான் இருப்ப, அவளோட நீ வந்து செக்ஷுவலா ரொம்ப க்ளோஸா இருக்க, அதனாலதான் நீ வந்து என்ன அவாய்ட் பண்ற, எப்படி நீ அவ கூட இருந்திருப்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேக்குறான். ஆனா அவன் சொல்றான், ஆமா நான் ஒரு வாட்டி இருந்தேன், உனக்கு என்ன பிரச்சனை, என்னோட பர்சனல் லைஃப்ல நீ இன்டர்ஃபியர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் சொல்றான், என்னோட பர்சனல் லைஃப்ல நீ இன்வால்வ் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெளியே போறான். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னா, ஜாக் வந்து ஆக்சுவலா அங்க வந்து அவங்க வெர்ஜின் ரிவர்ல ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி நடக்குது. அங்க என்னன்னா, வெர்ஜின் ரிவருக்கு பிக்னிக் வந்தவங்க எல்லாம் அங்க செட்டில் ஆயிருப்பாங்கல்ல ரிவர்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி அங்க கேம்ஸ் அதெல்லாமே கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குதுன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல, டாக்க வந்து ஒரு லேடி வந்து கரெக்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு கான்செர்ட் நடக்குது. அங்க வந்து ஒரு வயலின் வாசிக்கிற கான்செர்ட். அதுல வந்து அந்த டாக்கோட அந்த லேடியும் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் கப்பிள் மாதிரி இங்க வந்து அந்த கான்செர்ட்ல இருக்காங்க. ஆனா பின்னாடி வந்து டாக்கோட ஒய்ஃபோட ஒரு ஃப்ரெண்டு பின்னாடி இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு, இவ என்ன இவளுக்கு அறிவே இல்லையா, கல்யாணம் ஆனவரோட இப்படி க்ளோஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு அந்த கான்செர்ட்ல இருந்து முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரிவர்ல வந்து அந்த கெட் டுகெதர் பார்ட்டி நடக்குது. அப்போ வந்து மெல் வந்து வரா, அந்த பார்ட்டிக்குள்ள என்ட்ரி ஆகுறா. அப்ப எல்லாரும் இவளை வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா பாக்குறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு, என்ன இவங்க என்ன இப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜாக்கு கிட்ட போய் கேக்குறான், என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இல்லையா, ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி வியர்டா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஜாக் சொல்றான், இல்லையே நீ ரொம்ப கியூட்டா இருக்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவளும் சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்க வந்தவங்க எல்லாரும் கொஞ்சம் டொனேட் பண்றாங்க காசு. ஏன்னா வெர்ஜின் ரிவரை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்காக காசு டொனேட் பண்ணி அங்க அது டொனேஷன் வாங்குறதுல வந்து மெல் தான் இருக்கா. அப்ப வந்து ஒரு பையன் வரான். அந்த பையன் யாருன்னா, ஜாக்கோட ஒர்க் பண்றான் ஒரு பையன் பார்ல. அந்த பையனு கூட அவங்க கிராண்ட்மா கூட உடம்பு சரியில்லாம ஜாக்கும் மெல்லும் போய் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பையன் தான் வரான். அந்த பையனுக்கு வந்து இப்ப வந்து ஒரு வெர்ஜின் ரிவருக்கு ஒரு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா, லிசி. அவ பேர் வந்து லிசி. அது யாருன்னா, காணி இருக்காங்கல்ல, காணியோட கிராண்ட் டாட்டர் தான் வந்து அந்த பொண்ணு. அந்த பையனுக்கு வந்து இப்ப இவளை வந்து புடிச்சு போச்சு. அவளையே பார்த்துட்டே இருக்க. ஜாக் சொல்றான், அவளையே பார்த்துருக்காது, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் முடியுது. அதுக்கப்புறமா வந்து அந்த பையன் வந்து டொனேட் பண்ண வரான். எங்க பாட்டி வந்து கொஞ்சம் காசு கொடுத்தாங்க டொனேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெல் கிட்ட குடுக்குறான். அப்ப வந்து மெல் கேக்குறா, என்ன வந்து எல்லாரும் ஒரு மாதிரி வீடா பாக்குறாங்க, நீ அதை என்ன நினைக்கிற, எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் சொல்றான், நீங்களும் ஜாக்கும் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல க்ளோஸா இருந்ததுதான் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உங்களை வந்து ஒரு மாதிரி வீடா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுவான். உன மெல் வந்து திங்க் பண்ணிட்டே இருப்பா, யாரு சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லும் போது ஜாக் கிட்ட போய் சொல்லுவா, என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீங்க தான் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு பர்சனலா ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை எல்லார்கிட்டயுமே சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் எதுவும் சொல்லல,
காலையில சர்மியை பார்க்க போயிருந்தேன். அவ வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தா, இரிட்டேட் பண்ணா. சோ அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஜாக் வந்து அடுத்து சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடியுது, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலா என்ன ஆகுதுன்னா ஜாக்கோட வீட்டுக்கு அதுக்கு முன்னாடி வந்து அந்த பார்ட்டில வந்து ஒரு பொண்ணு காணியோட கிராண்ட் டாட்டர் இருக்காங்கல்ல, அவ வந்து ஒருக்கா வந்து மெல்ல பார்க்க போயிருக்கா. அது எதுக்காக அப்படின்னா இவ வந்து பெர்த் கண்ட்ரோல் ஒரு டேப்லெட் வாங்குறதுக்காக மெல்ல பார்க்க போயிருக்கா. இது வந்து காணிக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அவ வந்து எதுவுமே கண்டுக்கல. வந்து அந்த பேக்ல அந்த பிரிஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு அப்படியே போயிடுறா. அதுக்கப்புறமா தான் எல்லாருமே வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் யூஸ்வல் எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பார்ட்டி முடிஞ்சோடனே அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா நைட் வந்து மெல் வந்து அவ வீட்டுக்கு வந்துட்டா. இவங்க ஜாக் வந்து பார்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. அப்ப மெல்ல வந்து பார்க்க வராங்க ஜாக்கு. எதுக்காகன்னா சாரி சொல்றதுக்காக தான் வராங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா மெல்ல பாக்குறதுக்காக மார்க்கோட சிஸ்டர் வந்திருக்காங்க. அது வந்து எதுக்கு நான் சொல்றேன், அப்பதான் வந்து ஜாக் வந்து என்ட்ரி ஆகுறான். யாரு இது அப்படின்னு கேக்குறான் மெல்லோட அக்கா வந்து கேக்குறாங்க. சாரி மார்க்கோட அக்கா கேக்குறாங்க. உன்னை இவ சொல்றா இது வந்து மார்க்கோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்குக்கு இன்ட்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. ஜாக் வந்து சொல்றேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஆனா வந்து மார்க்கோட அக்கா வந்து எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா மார்க் வந்து போயிட்டாங்க, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, சரி மார்க் தான் போயிட்டாங்கல்ல, இப்போ வந்து உன்னோட மேரேஜ் ரிங்க குடு அப்படின்னு கேக்குறதுக்காக தான் மெல்ல கிட்ட வந்திருக்காங்க. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரிங்க கேட்டோன்னே. ஏன்னா அவ இன்னும் மறக்கவே இல்லையா அவளோட பாஸ்ட. அது அப்படியே நினைச்சிட்டு சோகமாயிட்டா. அதோட 4th எபிசோட் முடிக்கிறாங்க. நம்ம 5th எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.